ஹேர் ஃபால் இருக்கு, நான் ஷாம்பு யூஸ் பண்ணால் என் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமானா நோ. ஸோ கெரட்டின் இஸ் பேசிக்லி அது என்னன்னா ஹேர் க்ரோத்ன்றதை விட ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஈஸியான ட்ரீட்மெண்ட். இப்போது கெரட்டின் பேசிக்லி ஹேர் க்ரோத்துக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. பட் முடி கொட்டுறதுன்றதை விட ஹேர் ஸ்டைலிங்னால முக்கியமாக ரொம்ப டைட்டாக வந்து ஹேரை வந்து ஃப்ளாட் பண்ணுறது, இல்லாட்டி டைட் பன் போடுறது, டைட் போனிடெயில் போட்டு நிறைய கிளிப்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா ட்ராக்ஷன் அலோபேசியான்னு ஒன்று வரும். அதாவது பேசிக்லி பிடிச்சி இழுக்கிற மாதிரி. ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலை விட ஹேர் வந்துட்டு அந்த ரூட்லேருந்தே பிரேக் ஆயிரும். தட்ஸ் இட். எனி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணோம்னா வெதர் இட் பி அ ஹேர் டை ஆர் நம்ம வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் ஹேர் கலர்ஸ் ஆகட்டும், இல்லை எனி பார்லர் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஸ்ட்ரெயிட்னிங், ஸ்மூத்னிங், கெரட்டின், ஹேர் பொட்டாக்ஸ், சிஸ்டின், நீங்கள் எது பண்ணாலுமே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு ஹேர் ஃபால் வந்துட்டு இருக்கும். சரி, ஒரு குழந்தைக்கு ஒரு 8 வயசு 10 வயசு ஆகுது, ஆனால் சீக்கிரமாக கிரேயிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் ஜெனட்டிக்காக இருக்குது, அவங்களுக்கு பாரம்பரியமாக அவங்க ஃபேமிலியில் அது ரன் ஆகிட்டே இருக்குது அந்த ஜீன்னா, அகெயின் நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. பட் இப்போ சப்போஸ் அவங்க ஃபேமிலியில் வேறு யாருக்கும் இல்லை, பட் அந்த குழந்தைக்கு கிரேயிங் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அந்த சைல்டுக்கு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து என்னென்னா ஃபெரிட்டின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு வந்துட்டு பார்க்கணும். ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக அதே மாதிரி மூணாவது ஜிங்க் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த மூணு வந்துட்டு ஆர் காமன் காசஸ் அவங்க ஒரு யங் ஏஜில் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு கிரேயிங் டெவலப் ஆகுதுன்னு. மிஸ் வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் டாக்டர் அர்ச்சனா. நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறதுனால முடி கொட்டுமா? முடி கொட்டுறதுன்றதை விட ஹேர் ஸ்டைலிங்னால முக்கியமாக ரொம்ப டைட்டாக வந்து ஹேரை வந்து ஃப்ளாட் பண்ணுறது, இல்லாட்டி டைட் பன் போடுறது, டைட் போனிடெயில் போட்டு நிறைய கிளிப்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா ட்ராக்ஷன் அலோபேசியான்னு ஒன்று வரும். அதாவது பேசிக்லி பிடிச்சி இழுக்கிற மாதிரி. ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலை விட ஹேர் வந்துட்டு அந்த ரூட்லேருந்தே பிரேக் ஆயிரும். ஸோ அது வந்துட்டு நம்ம ஓவர பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகும், அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற ஹேர் எல்லாம் பிரேக் பண்ணி ஃபாலிகல்ஸ்லாம் ஸ்கார் ஆகி அந்த இடத்துல நம்மளுக்கு ஹேரே வராமல் இருக்கும். ஸோ எப்போவுமே இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் நாட் டு டை யோர் ஹேர் வெரி டைட். நீங்கள் பிளாட் போட்டாலுமே முடிஞ்ச அளவுக்கு அது லூஸாக போடுறது தான் வந்துட்டு பெட்டர். யூஸிங் அதே மாதிரி இந்த இலாஸ்டிக் ரப்பர் பேண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இப்போ நல்ல சாஃப்டாக அந்த சில்க் ஸ்க்ரன்ச்சீஸ்லாம் வருது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹேர் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி இந்த நிறைய பேர் இந்த ப்ரெஸ்ஸிங் கிளிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது. ஸோ அதுவுமே என்ன ஆகும்னா இட் டென் டு புல் யோர் ஹேர். ஸோ இன்வேரியபிளி உங்களுக்கு ஹேர் பிரேக்கேஜ் இருக்கும். ஸோ அதையுமே அவாய்ட் பண்ணுறது பெட்டர். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் ஹேர் க்ரோத்துக்காக எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணும்? ஸோ கெரட்டின் இஸ் பேசிக்லி அது என்னன்னா ஹேர் க்ரோத்ன்றதை விட ஹேர் மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஈஸியான ட்ரீட்மெண்ட். இப்போது கெரட்டின் பேசிக்லி ஹேர் க்ரோத்துக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. பட் ஒருத்தங்களுக்கு வந்து ஃப்ரிஸியாக இருக்குது, ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அவங்க ரெகுலராக வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஹேர் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு கெரட்டின் வந்து ஆப்ட் பண்ணலாம். ஸோ கெரட்டின் ஆப்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா உங்களோட ஹேர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இட் வில் பி ஈஸி டு மெயின்டைன். நீங்கள் பெருசாக வந்துட்டு திருப்பி எந்த ஹீட் பேஸ்ட் டிவைசஸும் யூஸ் பண்ண தேவையில்லை. அட்லீஸ்ட் ஃபார் 6 to 9 months வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக அதை ப்ராப்பராக அந்த ஷாம்பூ அந்த கண்டிஷனர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே மெயின்டைன் ஆகும். பட் எப்போ கெரட்டின் பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப ஆக்டிவாக ஹேர் ஃபால் இருக்குன்னா இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் கெரட்டின். கெரட்டின் மட்டும் இல்லை, எனி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது அந்த பண்ணி முடிச்ச ஒரு 1 or 2 months கழிச்சு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஆக்டிவ் ஹேர் ஃபால் இருக்குன்னா இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் தீஸ் ட்ரீட்மெண்ட்ஸ். சில ஷாம்பு யூஸ் பண்ணால் ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறாங்க, அது உண்மையா? ஹேர் ஃபால் இருக்குது, நான் ஷாம்பு யூஸ் பண்ணால் என் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமானா நோ. ஸோ பேசிக்லி ஷாம்பு வந்துட்டு ஹேர் க்ரோத்து ஹேர் ஃபால்க்கு வந்துட்டு நம்ம பெருசாக வந்துட்டு ஈடு கொடுக்காது. பேசிக்கலாக நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறது கிளென்சிங் ஏஜென்ட். எப்படி நம்ம உடம்புக்கு ஒரு சோப் ஒரு பாடி வாஷ் யூஸ் பண்ணி அழுக்கு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஹேரை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கும் நம்ம வந்து வெளியில் போகிறது, நம்மளுக்கு சுற்றி இருக்கிற இந்த பொல்யூஷன், இந்த டஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்மளுக்கு ஸ்கின்ல வந்துட்டு அப்படியே இருந்துச்சுன்னா ஸ்கின் இஷ்யூஸ் வருமோ அதே மாதிரி ஹேரில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் நம்ம பேசிக்லி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போதே நிறைய பேருக்கு வந்து நான் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணணுமா, எந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு நிறைய பேர் வந்து
என்ன சொல்லுவாங்க, நான் வந்து எவ்ரி ஆல்டர்னேட் டே வாஷ் பண்றேன். பட் என் ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலி ஆயிடுதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க வந்துட்டு நீங்க கொஞ்சம் கிளாரிஃபையிங் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். யூசுவலி கிளாரிஃபையிங் ஷாம்பூஸ்ல வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும் சாலிசிலிக் மாரி. ஸோ அந்த சாலிசிலிக் ஆசிட்லாம் என்ன பண்ணும்னா, உங்க ஸ்கேல்ப்ல இருக்கிற அந்த எக்ஸஸ் ஆயிலினஸ்லாம் வந்துட்டு எடுத்துரும். ஸோ உங்க ஹேர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுவே ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹேர் ஃப்ரிஸியா இருக்கு அப்படின்னா, யூ கேன் ஆப்ட் ஃபார் மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூஸ். ஸோ இப்போ இந்த மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூஸே நிறைய இந்த ஆர்கன் ஆயில், ஜோஜோபா ஆயில் இந்த மாதிரி நிறைய இன்ஃப்யூஸ் பண்ணி வருது. அந்த மாதிரி ஷாம்பூஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இதுவே கொஞ்சம் டாண்ட்ரஃப் இருக்குன்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் நீங்க ஒண்ணு ஸ்பெசிஃபிக்கா ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல ஓவர் த கவுண்டர் ஷாம்பூஸ்லயுமே வந்துட்டு ஜிங்க் பைரித்தியோன்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஷாம்பூஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து ட்ரையா இருக்கு. மீனிங் எனக்கு நான் எவ்வளோதான் வந்துட்டு என்ன சீரம் அதெல்லாம் யூஸ் பண்ணாலுமே ஐ ஃபீல் மை ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் இஸ் ட்ரை அப்படின்னு யூஸ் பண்றவங்க they can opt for sulfate free shampoos. ஜென்ரலி இந்த ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ்ல வந்துட்டு தள்ளி இருக்கணும். பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு சல்ஃபேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சல்ஃபேட்ஸ் இருந்தால் தான் அந்த ஆயிலினஸ் எல்லாம் வந்துட்டு போகும். அண்ட் இன் ஜென்ரல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாம்பூஸ் பொதுவாகவே வந்துட்டு கொஞ்சம் ஒபேகா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இப்போ டே டு டே இப்போ சில பேர் வந்துட்டு நான் எவ்ரிடே எக்ஸசைஸ் பண்றேன், எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது, நான் எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்றேன் அப்படின்றவங்க நீங்க உங்க ஹேர் டைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒபேக் பேஸ் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். தே ஆர் கன்சிடர் டு பி ஜென்ரலி ஜென்ட்லர் வென் கம்பேர்ட் டு டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பூஸ். இப்போ டாண்ட்ரஃப் இருக்கிற ஸ்கேல்ப்புக்கு எந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணலாம்? ஸோ இப்போ டாண்ட்ரஃப் வந்துட்டு டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் டாண்ட்ரஃப். சில பேருக்கு ரொம்ப பவுட்ரியாக இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு டாண்ட்ரஃபே ரொம்ப ஃப்ளேக்கியாக இருந்துட்டு மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்கின்லையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ ரொம்ப எனக்கு மைல்டாக தான் இருக்குன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி அந்த ஜிங்க் பைரித்தான் பேஸ்ட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் எல்லாமே கூட அந்த ஜிங்க் பைரித்தான் இருக்குது. பட் இதுவே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்து டாண்ட்ரஃப் அந்த அது அது போட்டும் கம்மி ஆகலை அப்படின்னு இருக்கவங்க வந்துட்டு தே கேன் கோ ஃபார் கீட்டோகோனோசோல் பேஸ்ட் ஷாம்பூஸ். இதை யூஸ் பண்ணியும் எனக்கு என் டாண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகலைன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்க்கும்போது அவங்க வேற காம்பினேஷன் ஆஃப் ஷாம்பூஸ் வந்து கொடுப்பாங்க தட் வில் ஹெல்ப் கிளியர் ஆஃப் யோர் ஸ்கேலிங். பட் என்ன ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்னா டாண்ட்ரஃப் வந்துட்டு கண்ட்ரோலபிள், அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய கண்டிஷனே தவிர்த்து டாண்ட்ரஃப்க்கு 100% வந்துட்டு கியூர் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது ஒரு டிசீஸ் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் யோர் நேச்சுரல் ஸ்கின் அண்ட் ஹேர். சில பேர் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு 2-3 நாள் அப்படியே வாஷ் பண்ணாமலே விட்டுருவாங்க. அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வருது? ஸோ ஹேர் ஆயில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலாக நீங்கள் எந்த டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு போனாலுமே ஹேர் ஆயில் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, ஓவர் நைட் சோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் முந்தி காலத்துலலாம் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தி காலத்துலலாம் அவங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஆக்சஸ் டு கண்டிஷனர்ஸ் இல்லாட்டி ஹேர் சீரம்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த காலத்துலலாம் வந்துட்டு முடி நிறைய பேருக்கு லாங்காக இருக்கும். ஸோ அவங்க அந்த சிக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பேசிக்கலி ஹெல்ப் பண்ணது ஆயில். என்னன்னா ஆயில் வந்துட்டு நல்ல ஒரு ஹியூமிடாக இருக்கிற பிளேஸில் வந்துட்டு ஓவர் நைட்டாக நம்ம ஆயில் வந்து விடும்போது, எஸ்பெஷலி ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னோ இல்லை ஆயிலி ஸ்கின்னோ இருக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அக்ரிவேட் பண்ணும். அதே மாதிரி டாண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கும் டாண்ட்ரஃப் வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் டாண்ட்ரஃப் வர்றதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் ஒரு ரெசிடென்ட் ஃபங்கஸ் இருக்கும். ஸோ நம்மளால அந்த ஃபங்கஸை இராடிகேட் பண்ண முடியாது. பட் நம்ம அதை ஓவர் நைட்டாக ஆயிலில் வந்து ஸ்கேல்பில் சோக் பண்ணும்போது நம்மளே அந்த ஃபங்கஸ்க்கு தீனி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபங்கஸ் என்ன ஆகும்னா அந்த ஆயில் நல்ல நியூட்ரிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஜஸ்ட் உங்கள் ஹேர் ஸ்கேல்ப்புக்கு தேவை கிடையாது. ஏன்னா உங்கள் பாடியே உங்கள் ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஆயிலை அதுவே செக்ரீட் பண்ணும். ஸோ ஸ்கேல்ப்புக்கு நம்ம ஆயில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஹேருக்கு நீங்கள் 20 to 30 மினிட்ஸ்க்கு மட்டும் ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி வாஷ் பண்ணலாம். ஸோ இதுவே எதுக்குன்னா யூ கேன் கன்சிடர் இட் லைக் அ ப்ரீ வாஷ் கண்டிஷனர். ஸோ பேசிக்லி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்துட்டு உங்களோட ஹேரில் இருக்கிற மாய்ஸ்சரை வந்துட்டு ரீடெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் நீங்கள் ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த எக்ஸஸ் மாய்ஸ்சர் எல்லாம் ஷாம்பூ எடுக்காமல் உங்களுக்கு ஹேர் வந்து ஃப்ரிஸினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் ஐடியலாக எந்த ஆயில் பெட்டர்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸில் பார்த்த வரைக்கும் அந்த மாய்ஸ்சர் ரீட்டெய்னிங் கெப்பாசிட்டி கோகோனட் ஆயிலுக்கு தான் இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு உங்கள் ஹேரோட ஸ்ட்ராண்ட்ஸுக்கு போட்டால் போதும், முக்கியமாக உங்களோட ஹேர் டிப்ஸ்க்கு. ஸோ இது நீங்கள் போடும்போது நீங்கள் என்ன இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு வராமையும் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரோஸ்மேரி ஆயிலும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும்? ஸோ ரோஸ்மேரி ஆயில் வந்துட்டு லாஸ்ட் இஃப் ஐ எம் ரைட் ஒரு லாஸ்ட் ஒரு 6 to 8 இயர்ஸாகவே வந்துட்டு ஸ்டடீஸ் போயிட்டு இருக்கு.
என்னன்னா பண்ண ஸ்டடீஸ்ல எல்லாமே வந்துட்டு அவங்க எடுத்த சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப கம்மி. அதாவது எத்தன பேர் யூஸ் பண்றாங்கங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் யூஸ் பண்ணவங்க வந்துட்டு பாசிட்டிவா தான் வந்துட்டு ஒரு ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. தோ நாட் அவங்களுக்கு அப்படியே ரொம்ப எக்ஸாஜரேட்டட் டென்சிட்டி வராட்டியுமே, ஆ சில பேர் வந்துட்டு ஃபெல்ட் அவங்க ஹேர் லாஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. சில பேர் வந்து ஹேர் குரோத்துமே நாங்க நோட்டீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. பட் ரைட் நவ் ரிசர்ச் இன்னும் போயிட்டு இருக்கு ரோஸ்மெரி ஆயிலுக்கு. ஏன்னா சில சில பேர் கிளைம் பண்றாங்கன்னா, மினாக்சிடிலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாவே வந்துட்டு ரோஸ்மெரி ஆயில கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதனால நெறைய வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இன்னும் கன்க்ளூசிவா வந்துட்டு எந்த டேட்டாவும் நம்மளுக்கு வெளியில வரல. அதாவது ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணோம்னா, நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிட்டு ஹேர் குரோத் வந்துட்டு வரும்ன்னுட்டு. பட் தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ ரோஸ்மெரி ஆயில் ஆஸ் அ கான்சன்ட்ரேட்டா வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இட் வில் காஸ் இரிட்டன்ட் கான்டாக்ட் அலர்ஜி. ஸோ நீங்க அத ஏதாச்சும் ஒரு கெரியர் ஆயில்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான், இல்ல ப்ரீ மிக்ஸ்டா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க அத யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கேல்ப்ல ஃப்ளேக்கிங்கோ, ரேஷஸோ, இச்சிங்கோ வருதுன்னா, அத ஸ்டாப் பண்ணிடுங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு இன்கிரீடியன்ட் வந்துட்டு அலர்ஜிக்கா இருக்குன்னு அர்த்தம். ஹேர் டை யூஸ் பண்றதுனால ஹேர் லாஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? ஸோ ஹேர் டை வந்து என்னன்னா, இப்போ நம்மளுக்கு சில இப்போ நம்ம சில ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றோம். இல்லாட்டி நம்ப ஹேருக்கு நம்ப சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். அதனால ஹேர் ஃபால் வருது அப்படின்னு சொல்லும்போது, ஹேர் டை வந்துட்டு முக்கியமான காம்பனன்ட். பட் ஹேர் டை வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு கிராஜுவலா தான் வந்து ஹேர் லாஸ் ஆகும். தட்ஸ் இட். எனி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணோம்னா, வெதர் இட் பி அ ஹேர் டை ஆர் நம்ம வந்துட்டு இப்போ யூஸ் பண்ற டிஃப்ரெண்ட் ஹேர் கலர்ஸ் ஆகட்டும், இல்ல எனி பார்லர் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஸ்ட்ரெய்ட்னிங், ஸ்மூத்தனிங், கெரட்டின், ஹேர் பொட்டாக்ஸ், சிஸ்டின் நீங்க எது பண்ணாலுமே கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ் கழிச்சு ஹேர் ஃபால் வந்துட்டு இருக்கும். பிகாஸ் எனி கெமிக்கல் தட் யூ யூஸ் நம்ம வந்துட்டு ஹேரோட டெக்ஸ்சர் சேஞ்ச் பண்றோம். ஹேரோட கண்டிஷன் வந்துட்டு மாறுது. ஸோ அண்ட் கண்டிப்பா நீங்க ஹேர் டை முக்கியமா போடும்போது நம்ம ஜஸ்ட் ஹேர் மேல மட்டும் பண்ண மாட்டோம், ஸ்கேல்ப்பையும் சேர்த்து தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த ஹேர் பேஸ்லேருந்து வந்துட்டு நம்மளுக்கு டேமேஜ் வர்றதுனால ஓவர் அமௌண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் இருக்கும். பட் நீங்க ஒரு பர்டிகுலர் ஹேர் டை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பஞ்சா வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்குன்னா, யூ வில் ஹேவ் டு டேக் இட் டு யுவர் டெர்மடாலஜிஸ்ட் நோட்டீஸ். ஏன்னா அது வந்து ஒரு சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷனா இருக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு இந்த சடன் ஹேர் ஃபாலுமே இருக்கலாம். பட் யூசுவலி தீஸ் ஆர் ரெக்டிஃபைபிள். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ என்னன்னா, நிறைய ஹேர் கலர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வெஜிடபிள் மேட்டர்லேருந்து, அதாவது நம்மளுக்கு அதுலேருந்து எடுக்கிற டைஸில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் இந்த மற்ற நம்ம கமர்ஷியலி கிடைக்கிற டைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் ஸ்டே வந்துட்டு இந்த வெஜிடபிள் மேட்டர்லேருந்து எடுக்கிற டைஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் கமர்ஷியல் டை வந்துட்டு நான் ஒரு வாட்டி போட்டுட்டு எனக்கு ஒரு 6 வீக்ஸ் டு 8 வீக்ஸ் வரைக்கும் இருக்குன்னா, நீங்கள் வெஜிடபிள் மேட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிப்பீட்டட் அப்ளிகேஷன்ஸ் போடணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் பிடிக்கிறதுக்கு. பட் யூசுவலி ஹேர் டை அலர்ஜி, கமர்ஷியல் ஹேர் டைஸ்க்கு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாகவே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் இந்த வெஜிடபிள் மேட்டர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற டைஸ் தான். பிரெக்னன்சி அப்போ வந்து ஹேர் டை பண்றது இல்லைன்னா கலரிங் பண்றது சேஃபா? ஸோ ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலாக ப்ரெக்னன்சியில் பெருசாக வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸப்ட் ஃபார் வெரி செலக்டட் ஃபியூ வந்துட்டு ரிசர்ச் கிடையாது. ஐடியலி வி டோன்ட் ரெக்கமெண்ட் எனிதிங் டு பி டன் இன் ப்ரெக்னன்சி. அது ஹேர் கலர் ஆகட்டும், இல்லாட்டி எனி இன் பார்லர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆகட்டும். நீங்கள் ஜென்ரலாகவே நம்ம நார்மலாக ஹேர் ரொட்டீன் யூஸ் பண்ணுற மாதிரி ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் அது யூஸ் பண்ணிக்கலாம் தவிர்த்து. அண்ட் திஸ் இஸ் நாட் அன் எமர்ஜென்ட் சுச்சுவேஷன். அதாவது இப்போ நம்ம வந்துட்டு ஹேர் கலரிங்கோ இல்லை அந்த ஏதாச்சும் ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும்னு கிடையாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு என்ஜாய் தட் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி அண்ட் நாட் வரி அபவுட் திஸ். ஏன்னா ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டடீஸ் வந்துட்டு பெருசாக இல்லை. நம்மளுக்கு வந்துட்டு ஓகே இந்த பர்டிகுலர் நீங்கள் ஹேர் கலர் யூஸ் பண்ணாலோ இல்லை இந்த பர்டிகுலர் ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு சேஃப் அப்படின்ற எந்த ஸ்டடியுமே இல்லாததுனால இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் இட் டியூரிங் ப்ரெக்னன்சி. அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் தான், கிரே ஹேர் நம்ம ஃபுட் ரூட்டீன் மெயின்டைன் பண்ணுறதுனால ப்ரிவென்ட் பண்ண முடியுமாங்கிறது. ஸோ கிரே ஹேர் வந்து பார்த்தோம்னா நம்ம 2 டைப்ஸ். ஒன்று 20 பிலோ, 20 above. 20 above-னா இட் டஸ் நாட் கம் அண்டர் ப்ரீமெச்சூர் கிரேயிங். ஸோ இப்போ எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது, 30 இயர்ஸ் ஆகுது, எனக்கு கிரே ஹேர் வருதுன்னா இட் இஸ் நார்மல். ஸோ அது வந்துட்டு நம்ம பெருசாக அவாய்ட் பண்ண முடியாது. பட் லெஸ் தென் 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், ஒரு குழந்தைக்கு ஒரு 8 வயசு 10 வயசு ஆகுது, ஆனால் சீக்கிரமாக கிரேயிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போஸ் ஜெனட்டிக்காக இருக்குது, அவங்களுக்கு பாரம்பரியமாக அவங்க ஃபேமிலியில் அது ரன் ஆகிட்டே இருக்குது அந்த ஜீன்னா, அகைன் நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது. பட் இப்போ சப்போஸ் அவங்க ஃபேமிலியில் வேறு யாருக்கும் இல்லை, பட் அந்த குழந்தைக்கு கிரேயிங் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அந்த சைல்டுக்கு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
2வது வந்து என்னன்னா ஃபெரிட்டின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு வந்துட்டு பார்க்கணும். ஸோ இது வந்துட்டு யூசுவலாக அதே மாதிரி 3வது ஜிங்க் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த 3 வந்துட்டு ஆர் காமன் காசஸ் அவங்க ஒரு யங் ஏஜில் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு கிரேயிங் டெவலப் ஆகுதுன்னு. இப்போ சப்போஸ் நம்ம இது வந்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த வேல்யூஸுமே நார்மலாக இருக்குன்னா அப்போது வீல் ஹாவ் டு கன்சிடர் தட் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இல்லாமல் அந்த சைல்டில் தான் அந்த ஏர்லி கிரேயிங் ஆஃப் ஹேர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. எஸ், சில லோஷன்ஸ் இருக்குது டு ஹெல்ப் ரெடியூஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் கிரே ஹேர். ஏற்கனவே கிரே ஹேர் வந்துருச்சு, அது வந்துட்டு எனக்கு நான் ஹேர் கலர் ஆப்ட் பண்ண மாட்டேன். நான் அஃப்கோர்ஸ் சைல்டில் வந்துட்டு நம்ம ஜென்ரலாக ஹேர் கலரிங் அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சில மெடிக்கலி ப்ரிப்பேர்ட் லோஷன்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணோன்னா அந்த கிரே ஹேரை கொஞ்சம் டார்க்கர் கிரே, எக்ஸாக்ட் பிளாக்காக மாற்றாட்டியும் கொஞ்சம் டார்க்கர் கிரேக்கு வந்துட்டு அது வந்து கொண்டு வரும். ஸோ அந்த ஒயிட்ல இருந்துட்டு அந்த டார்க் கிரேக்கு மாறும்போது இட் வில் ஹெல்ப் இம்ப்ரூவ் த கண்டிஷன். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.